வருகிறது. விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் எண் 52 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 52. செல்வம் வந்தால் மனிதரின் இயல்பு. செல்வம் வந்துற்றபோது தெய்வமும் சிறிது பேணார். செல்வம் வந்துற்றபோது தெய்வமும் சிறிது பேணார். சொல்வதை அறிந்து சொல்லார். சுற்றமும் துணையும் பேணார். வெல்வதே கருமம் அல்லால் வெம்பகை வலிது என்று எண்ணார். வல்வினை விளைவும் பாரார். மண்ணின் மேல் வாழும் மாந்தர். செல்வம் வந்தால் மனிதரின் இயல்பு. செல்வம் வந்துற்றபோது தெய்வமும் சிறிது பேணார். செல்வம் வந்துற்றபோது தெய்வமும் சிறிது பேணார். சொல்வதை அறிந்து சொல்லார். சுற்றமும் துணையும் பேணார். வெல்வதே கருமம் அல்லால் வெம்பகை வலிது என்று எண்ணார். வல்வினை விளைவும் பாரார். மண்ணின் மேல் வாழும் மாந்தர். இந்த உலகத்தில் வாழும் மக்கள் தமக்கு மிக்க செல்வம் வந்து சேர்ந்து விட்டால், இந்த உலகத்தில் வாழும் மக்கள் தமக்கு மிக்க செல்வம் வந்து சேர்ந்து விட்டால் தெய்வத்தை சிறிதும் எண்ணி பார்க்க மாட்டார். தாம் சொல்வதை இன்னது என அறிந்து சொல்ல மாட்டார். தம் உறவினரையும் நண்பரையும் பொருட்படுத்த மாட்டார். எப்போதும் அவர்கள் வெற்றி செயலையே எண்ணுவது அல்லால் கொடிய பகைவர் வல்லவர் என்று எண்ணி பார்க்க மாட்டார். வலிய பாவத்தின் விளைவையும் நினைத்து பார்க்க மாட்டார். மீண்டும் பாடலை பார்ப்போம். செல்வம் வந்தால் மனிதரின் இயல்பு. செல்வம் வந்துற்றபோது தெய்வமும் சிறிது பேணார். சொல்வதை அறிந்து சொல்லார். சுற்றமும் துணையும் பேணார். வெல்வதே கருமம் அல்லால் வெம்பகை வலிது என்று எண்ணார். வல்வினை விளைவும் பாரார். மண்ணின் மேல் வாழும் மாந்தர். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 52வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். உத்திரமேரூரில் இருந்து இணைந்து கொண்ட நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.